நேற்று என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன் குழம்பு தாங்க வச்சுருந்தேன். சண்டே வந்து கார்த்திகை அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எதுவும் வாங்கலை. ஸோ, அதனால் மண்டே வந்து நான்வெஜ் வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. நேற்று மீன் வாங்கிட்டு மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அடுக்கி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு வந்து மசாலாலாம் சேர்த்து அதை வந்து பெசரி வச்சிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா வழக்கமான மசாலா தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதோட தேங்காயோட சோம்பு, அதோட மிளகு 2 சேர்த்து அரைச்சி அந்த மசாலா தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது. இதை வந்து நான்வெஜ் ரெசிபி எப்போதுமே கொஞ்சம் மாற்றி செஞ்சாக்கா அந்த டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து பிடிக்கிறதில்ல. அதனால் வந்து வழக்கமாக இப்படி தான் நான் வந்து மசாலா வந்து பெரட்டி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மசாலா நல்லா வந்து அதில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடியிலையும் புளியிலையும் வந்து அதை ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். பொதுவாக வந்து இப்போ வந்து மீன் வறுக்கும்போது எல்லாருமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணுறாங்க. பட் எங்கள் ஊர் பக்கங்களில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து நான் சொன்ன அந்த மசாலா தான் பெரும்பாலும் தஞ்சூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து மசாலா வந்து பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இப்போ வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் உப்பும் ஃபில் பண்ணியாச்சு. உப்பு என்னடா அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ குழம்பு நான் கூட்டும்போது அதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு எடுத்துருவேன். அப்புறமா வந்து அந்த மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா சூப்பராக நல்லா தலை தலைன்னு கொதித்து ரெடி ஆகிட்டே இருக்குது. மீன் குழம்பு நல்லா கொதித்து அந்த மீனோட வாசம்லாம் குழம்புல இறங்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும். வறுத்த மீன் தகன்னு மின்னுது. இப்போ பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சுட சுட சாதத்தை போட்டு கொஞ்சமாக குழம்பையும் ஊற்றி மீனையும் போட்டு சில பல துண்டுகள் வறுத்த துண்டுகளையும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சும்மா சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நேற்று என்ன குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.